யோகா சிறப்பா எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நிலைமை மழை தண்ணி வெள்ளம் ரோட்டு ஃபுல்லாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மொத்தத்தில் வெள்ளம் என்ன செய்ய வண்டி தள்ளிட்டு போகிறாங்க. அநேகமான மோட்டார் பைக்குகள் சைலன்ஸை தண்ணி ஏறி அந்த வாகனம் நிற்பதை நாம் பார்க்கிறோம். மேலே மட்டக்களப்புக்கு நான் வந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. என் வாழ்க்கையிலே முதலாவது கண்ட வெள்ள அனர்த்தம் இவை. 2011 ஒரு தடவை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு வாய் இருந்ததை நான் பார்த்ததில்லை. ஆனாலும் இந்த நிலைமைகள் மாறும். இதுவும் வாழ்க்கையே. எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டியது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியதி. மனிதர்களாகி நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறப்பு. அந்த சிறப்பான வாழ்க்கையை நெகட்டிவாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த துன்பமான வேளையிலும் அதை பாசிட்டிவாய் மாற்றி சந்தோஷமாய் வாழ்வது தான் மனிதனுடைய பண்பு. அதுக்கேற்ற விதமாய் நாம் நம் வாழ்க்கைகளை வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த மக்கள் படுகிற துயரங்களும் துக்கங்களும் உள்ளத்திலே பலதரப்பட்ட வேதனைகளை கொண்டு வருகிறது. கடவுள் தாமே இந்த மக்களுக்கு நல்ல நமக்கு அவ்வளவாய் பாதிப்பில்லை. ஆகையினால் இந்த பாதிப்பை குறித்து பெரிய அளவிலே நம்முடைய உணர்வுகளுக்குள் வழிகள் ஏற்படாமல் விட்டாலும் நிச்சயமாய் பயங்கரமான பாதிப்புக்குட்பட்ட மக்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த பதிவுகள் மூலமாக இப்பொழுது நான் கல்லடி மட்டக்களப்பிலே எங்களுடைய கல்லடி பாலத்துக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். கல்லடிக்கு பாருங்கள், எல்லாம் அங்கே பயங்கரமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணி. விசேடமாய் மட்டக்களப்பு பட்டணம் என்பது ஒரு தீவு தான். தண்ணீர் சூழ்ந்த ஒரு தீவு பட்டணம். ஆகையினால் இந்த பட்டணத்திலே பயங்கரமான தண்ணி, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். காட் பிளஸ்.